முதற்கட்ட வாக்குப்பதிவில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி கூறும்போது, இன்று வாக்களித்த முதல் முறை வாக்காளர்கள் இந்தியா முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்கின்றனர் என்பது தெளிவாகிறது. முதற்கட்ட தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையின் இதய இடையீட்டு சிகிச்சை அதாவது கேத்லேப் ஆய்வகத்தில் 24,000 சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தின் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத வகையில் மிக நுட்பமான சிகிச்சைகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு வருகை தந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இருவரும் எதிரெதிர் அணியில் இருந்தாலும் நேரில் சந்தித்த போது ஒருவரை ஒருவர் ஆற தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். மக்களவைத் தேர்தலில் வேட்பாளர்கள் பலர் வாக்களித்தது ஓரிடமாகவும் போட்டியிட்ட தொகுதிகள் வேறிடமாகவும் இருந்தன. தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. 950 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். இதில் பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் பலர் வாக்களித்தது ஓரிடமாகவும் அவர்கள் போட்டியிட்டது வேறிடமாகவும் இருந்தன. அதனால் அந்த வேட்பாளர்கள் காலையில் அவரவருக்கு உரிய வாக்குச்சாவடியில் வாக்களித்துவிட்டு பிறகு அவர்களுடைய தொகுதிகளுக்கு நேரில் சென்று வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டனர். தூத்துக்குடியில் போட்டியிடும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மயிலாப்பூர் ஆர்கே சாலையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். கோவையில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கரூர் தொகுதியில் ஊத்துப்பட்டி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி பெரியகுளத்தில் வாக்களித்தார். திருச்சியில் போட்டியிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மகன் துரை வைகோ கலிங்கப்பட்டியில் வாக்களித்தார். தருமபுரியில் போட்டியிட்ட பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா திண்டிவனத்தில் வாக்களித்தார். நீலகிரியில் போட்டியிட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா பெரம்பலூர் தொகுதியில் வாக்களித்தார். நீலகிரியில் போட்டியிட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் வாக்களித்தார். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 21 பேர் ஒன்றாக வந்து வாக்களித்தது சுவாரஸ்ய நிகழ்வாக அமைந்தது. சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைந்துள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வாக்கு மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தேனாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 21 வாக்காளர்கள் ஒன்றாக இணைந்து வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்குகளை செலுத்தினர். பின்னர் அக்குடும்ப உறுப்பினர் பாலு செய்தியாளர்களிடம் பேசும்போது, 1977ஆம் ஆண்டு முதல் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக வாக்கு செலுத்தி வருகிறோம். ஒன்றாக வாக்கு செலுத்துவதில் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. மற்றவர்களுக்கும் வாக்களிக்கும் ஆர்வத்தை தூண்டும் விதமாக நாங்கள் குடும்பமாக வந்து வாக்களித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் 40 கோடி ரூபாய் வரை ஹவாலா பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைதாகி டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் இருந்து 8 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் வாயிலாக ஜாஃபர் சாதிக் நெட்வொர்க் குறித்து துப்பு துலக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக திரைப்பட இயக்குனர் அமீர் உள்ளிட்டோரின் வீடு, அலுவலகங்களிலும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது போதைப் பொருள் கடத்தல் வாயிலாக சம்பாதித்த பணத்தில் 40 கோடி ரூபாயை படம் தயாரிக்க ஜாஃபர் சாதிக் சட்டவிரோதமாக முதலீடு செய்ததற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளன. இதனையடுத்து ஜாஃபர் சாதிக்குடன் மிக நெருக்கமாக இருந்த சென்னை மண்ணடியைச் சேர்ந்த ஹவாலா முக்கிய புள்ளி ஒருவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். அவர்கள் வாயிலாக ஜாஃபர் சாதிக் 40 கோடி ரூபாய் வரை ஹவாலா பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. அவர் குறித்த விவரங்களை வெளியிட அமலாக்கத்துறையினர் மறுத்துவிட்டனர். தமிழகத்தில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தாலும் எல்லையோர மாவட்டங்களில் பறக்கும் படைகள், நிலைக்குழுக்களின் பணிகள் தொடரும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தேர்தல் தினத்தன்று வாக்கை பதிவு செய்யாவிட்டால் அது அலுவலகத்திற்கு வராத நாளாக கணக்கில் கொள்ளப்பட்டு விடுப்புக்கான பட்டியலில் சேர்க்கப்படும் என்ற உள்துறை முதன்மை செயலரின் உத்தரவு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தலைமை செயலக சங்கத்தினரின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொருளாதாரம் உலகின் விடிவெள்ளியாக தொடர்ந்து சிறப்பாக உள்ளது. தேர்தல் ஆண்டில் நிதிநிலையை இந்தியா சிறப்பாக கையாண்டுள்ளது என்று சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது.
உலகில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் நாட்டை பாதுகாக்கவும் எந்தவொரு சூழலை எதிர்கொள்ளவும் மத்தியில் அறுதி பெரும்பான்மையுடன் பாஜக அரசு அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பிரதமர் இந்த கருத்தை கூறியுள்ளார். சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் ஒரே கவலையாக உள்ளது. இதன் காரணமாகவே அயோத்தி ராமர் கோவில் சிலை பிரதிஷ்டையை அக்கட்சி புறக்கணித்தது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 2.14 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் அதே வங்கியின் முன்னாள் பெண் மேலாளருக்கு 15.06 கோடி ரூபாய் அபராதத்துடன் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.